அண்மை செய்தி. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசி வருகிறார். அதிமுக பேசிய விஷயங்களில் தமக்கும் உடன்பாடு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவை நீக்க கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக பேசிய விஷயங்களில் தனக்கும் உடன்பாடு இருப்பதாக வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அதிமுக பேசிய விஷயங்களுக்கு உடன்பாடு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் அவர் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை தற்போது அனைத்து கட்சி சார்பில் அந்த கட்சியுடைய பிரதிநிதிகள் பேசி வருகிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதே போல CPM சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மாலி பேசினார். தொடர்ச்சியாக மதிமுக சார்பில் சதன் திருமணிக்குமார் மற்றும் கொங்குநாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் உள்ளிட்டவர்கள் பேசிய பிறகு தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன் பேசுகிறார். வேல்முருகன் அவர்கள் பேசும் பொழுது பல்வேறு முரண்பாடுகள் தனக்கும் சபாநாயகருக்கும் என்பதை அவர் பேசியிருக்கிறார். பல நேரங்களில் அவர் தனக்கு போதுமான அளவு வாய்ப்பு கொடுக்கவில்லை, குறைந்த அறிக்கையை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நான் கோபத்தோடு சட்டமன்ற வளாகத்திலிருந்து வெளியே இருக்கிறேன். அதிமுகவினர் கூறியதில் சரி கவனிக்க வேண்டிய விஷயமும் இருக்கிறதாக பேசியிருக்கிறார். பல்வேறு அதாவது அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தான் காங்கிரஸ், மதிமுக, VCK, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பேசியிருந்த நிலையில் அந்த தீர்மானம் குறித்து பேசும் பொழுது கடுமையான வார்த்தையை பயன்படுத்தாமல் சபாநாயகர் அப்பாவுக்கும் ஆதரவு பேசும் பேசுகிறேன். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.